தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சிருச்சுங்க. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு அருமையான நேரம் இது. அஃப்கோர்ஸ் ஒருவேளை நீங்க வெளிநாடுகள்ல இருந்தா இது சாயந்தரமா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது நேரமா இருக்கலாம். ஆனால் எந்த சமயமா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மேன்மையான வார்த்தைகளை கேட்பது, மனதில் நினைவு கூறுவது, தியானிப்பது நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதம். வாருங்கள், தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஜெபித்துக் கொள்ளலாம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மற்றொரு முறை நம்முடைய வார்த்தைகளால் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய வயதும் கூடிக்கொண்டே இருக்கிறது. அது ஞாபகம் இருக்காங்க? வயசு கூடிக்கிட்டே போகுது அப்படிம்பாங்க. சிலர் இன்னும் சொல்லுவாங்க, அதாவது வயது கூடுதுன்னா முதிர் வயது அடைஞ்சுக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். முதிர் வயது என்பது உண்மையாவே அதிக கஷ்டமான ஒரு நிலைமை தான். வயதாயிட்டா நம்முடைய பலனெல்லாம் குறைஞ்சு போயிடும். நாம் ஒரு உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் யாரையும் நம்மளால் போஷிக்க முடியாது. சில நேரங்களில் நம்மை நாம் போஷிக்கிறதே கஷ்டமாக போயிடும். நம்மளை நாமளே பார்த்துக்க முடியாது. யாருடைய உதவியாவது தேவைப்படும். எத்தனை பேர் முதிர் வயது இருக்கிறவங்க இந்த அனுதின தியானத்தில் பங்கெடுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒன்றும் வயசானவங்க இல்லைங்க, நல்லா யங்காக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், வாலிபர்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே என்னவோ. இப்போ முதிர் வயதில் இருக்கிறவங்க ஒரு காலத்தில் பலசாலிகள் தான், வாலிபர்கள் தான். அதாவது நீங்களும் கூட, அதாவது எல்லோருமே கூட வயது முதிர்வுக்கு வருவோம். ஏதாவது திடீர் மரணம் ஏற்பட்டாலோடைய அது வேற விஷயம். தேவன் நீடி ஆயுளோடு வாழணும்னு, பூரண வாழ்க்கை வாழணும்னு தான் அவர் விரும்புகிறார். நாம் நம்முடைய வாலிபத்திலே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய வயது மூப்பிலும் கூட நாம் கனி கொடுப்போம். அதான் இளம் பிராயத்திலே நுகத்தை சுவப்பது நல்லது என்று தேவன் சொல்லுகிறார். அந்தந்த வயசுக்கேற்றவைகளை அந்தந்த வயசுல செய்யறத நாம கத்துக்கணும். நம்ம நாட்கள்ல நிறைய பேர் வேலை வேலை அப்படின்னு, உத்தியோகம் அப்படின்னு, சம்பாத்தியம் அப்படின்னு, நல்லா சம்பாதித்ததுக்கு அப்புறம், நல்ல வீடு கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம், நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லுவாங்க. அப்படி கல்யாண விஷயத்தையே மறந்து போய், விவாக விஷயத்தையே மறந்து போய், வயசு தாண்டினதுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை அமைஞ்சாலும் பிள்ளைகள் விஷயத்துல குறைபாடுகள் இருந்து கற்ப பலன்கள் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. ஒரு விஷயத்தை நாம நினைவில் வச்சுக்கணும். அது என்னன்னா, தேவன் நம்மை நம் தாயின் வயிற்றில் இருந்த போதிருந்தே நம்முடைய முதிர் வயதுக்கு வருகிற வரைக்கும் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை சகிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நமக்கு துணையாகவும் இருக்கிறார். நிறைய பேர் இந்த விஷயங்களை நினைவில் வச்சுக்கிறதே இல்லை. வாலிபத்தில் இருக்கிற உத்வேகத்தின் அடிப்படையில், பலத்தின் அடிப்படையில், அழகின் அடிப்படையில், கிளாமர்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி எகிரி எகிரி குதிக்கிறது, இஷ்டம் போல வாழ்றது, வாழ்க்கையே பாழாக்கிக்கிறத நாம் இன்னைக்கு பார்க்குறோம்ல. ஒருவேளை நீங்க இப்பவே வயது முதிர்ந்த நிலையில் இருந்தீங்கன்னா, பலவீனத்தில் இருக்கீங்கன்னா, இப்போ நீங்க சோர்ந்து போகிறதுல பிரயோஜனம் இல்லைங்க. இப்பவும் கூட ஆண்டவர் உங்களை அன்பு கூறுகிறார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரு தடவை ஏசாயாவின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவிகொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அம்மா சுமக்கிறாங்க, அப்பா சுமக்கிறாங்க, யாரோ சுமக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் தேவ தயவின்றி, அவருடைய பாதுகாப்பின்றி, அவருடைய தூதர்கள் நமக்கு காவலா இன்றி இந்த உலகத்திலே நம்மால் பாதுகாப்பா இருக்க முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தேவன் 2 தூதர்களை வைத்திருக்கிறார். சின்ன பிள்ளைங்க பாருங்க, கீழே விழுந்தாலும் அடிபடாதுங்க. ஆனா அதே கட்டலிருந்து நாம விழுந்தா என்னாகும் யோசிச்சு பாருங்க. தேவன் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுவார். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் இன்னைக்கு இவ்வளவு வயசுல இருக்கிறோம், இந்த வயசு வரைக்கும் நம்ம பாதுகாப்பா பத்திரமா இருக்கோம்னா நம்முடைய அறிவோ, நம்முடைய திறமையோ, அல்லது தாய் தந்தையுடைய பெருமையோ அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் நம்மோடு இருந்ததினால், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில், தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். கவனிங்க, எனக்கு செவி கொடுங்கள். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன்.
நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். தாயின் வயிற்றில் பிறந்த போதிருந்தே உங்களை சுமந்தேன். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உன்னை நான் தாங்கினேன். உன் வாலிப வயது முதல் நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் உன்னை தப்புவித்தேன். உன்னுடைய முதிர் வயதிலும் கூட, முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்கிறார். ஆக்சுவலா இன்னைக்கு தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை தூக்கிறது கூட இல்லைங்க. அந்த வண்டியில் உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு போவாங்க, இல்லைன்னா பேக்கில் அப்படி பின்னால் போட்டுக்கிட்டு அதுக்குள்ள பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு போகிறாங்கல்ல. பழைய காலத்தில் 6 வயசு 7 வயசான பிள்ளைங்க கூட அம்மா என்ன தூக்கு, அப்பா என்ன தூக்கு என்று தாய் தகப்பன்மார் எங்கே போனாலும் தங்களுடைய பிள்ளைகளை அந்த மாதிரி தூக்கிக்கிட்டு தான் போகிறத பார்த்துருக்கோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க, என்னுடைய 8வது வயதில் கூட என்னுடைய தாத்தா என்னை அவர் தோள் மேலே ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு, இந்த காலை அந்த காலை அப்படி கழுத்துக்கு முன்னால் போட்டு உட்கார வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போவார். நான் ஜாலியாக அவர் தோளில் உட்காந்துட்டு போயிட்டே இருப்பேன். அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்பாவோட தோளில், தாத்தாவோட தோளில் ஏறி உட்காரவங்களுக்கு எல்லாத்த விட உயரமான இடத்துல இருப்போம். எல்லாமே கிளியராக தெரியும். ஜாலியாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாத்தா தூக்கிக்கிட்டாலே அல்லது தந்தை தூக்கிக்கிட்டாலே, தாய் ஆதரிச்சாலே அவ்வளவு ஆறுதலா இருக்கும்போது, கர்ப்பத்திலே பிறந்தது முதலே உன்னை கவனிக்கிற தேவன், உன்னை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டி கர்த்தர், உனக்காக தம் ஜீவனையே தந்த ரட்சகர், உன்னை ஏந்துவேன் என்கிறார், உன்னை தாங்குவேன் என்கிறார், உன்னை சுமப்பேன் என்கிறார், உன்னை அரவணைப்பேன் என்கிறார், உன்னை நான் கைவிட மாட்டேன் என்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் மனிதர்கள் என்ன பார்க்கலன்னோ, தாய் தந்தை என்னை விட்டுட்டாங்கன்னோ, அல்லது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எந்த உதவியும் செய்யலன்னோ, நம்பியிருந்தவங்களே என்ன நட்டாத்துல விடுற மாதிரி விட்டுட்டாங்கன்னு நீ சோர்ந்து போயிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரை தேடுங்கள், ஆண்டவரை நம்புங்கள், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். நம்மை ஏந்துகிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர். அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டா பாக்கியவானா இருப்பீங்க. என்னுடைய 18வது வயதுல என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டங்க. இன்று வரைக்கும் அவரால் நான் சுமக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவரே எனக்கு சுகம் கொடுத்து என்னை பலப்படுத்தி அவருடைய ஊழியத்தில் தொடர்ந்து முன்னேறும்படி அவருடைய கிருபையை அருளுகிறார் என்பதை நினைக்கிற போது அளவில்லாமல் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையில் முதிர் வயதில் இன்னும் புஷ்டியா இருப்பீர்கள் என்று நம்முடைய வாக்கு தத்தத்தின்படி நாம் எல்லோருமே வளர வேண்டும் என்று முதிர் வயதிலும் கூட நம்முடைய அனுபவங்களை பகிர்வதன் மூலம், நம்முடைய அன்பை பகிர்வதன் மூலம் நாம் பிறருக்கு பாரமாய் இல்லாமல் சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனையோ வயதானவர்கள் இன்று படுக்கையில் விழுந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? விதவிதமான வியாதியால பாடுபடுறாங்க. முதிர் வயதில் இருப்போர் பிள்ளைகளினாலே கைவிடப்பட்டவர்களாய், ஆதரிக்க யாரும் இல்லாமல் அநாதைகளைப் போல இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்மில் யாராவது அப்படி இருக்கிறீர்களா? உங்களை யாராவது, உங்க பிள்ளைங்க உங்களை கண்டுக்கிறதே இல்லையா? வயதான காலத்தில் உங்களை சிறுமைப்படுத்துறாங்களா? நிறைய தாய் தந்தைமார் வைராக்கியமா வாழ்ந்தவங்க இன்னைக்கு பிள்ளைகளால நிந்தையை அனுபவிக்கவோ அல்லது அவங்களுக்கு பாரமா இருக்க விரும்பாததாலோ அவங்களுக்கு அவங்களாவே வீட்டை விட்டு போய் முதியோர் இல்லங்கள்ல, ஆதரவற்றோர் இல்லங்கள்ல போய் சேர்ந்துடுறாங்க. தனிமையில போய் அப்படி சொல்லனா பாடுகள் இன்னைக்கு படுறவங்க ஏராளமானோர். நான் கவனிங்க, ஒருவேளை நாம் யாருக்கோ பாரமா இருக்கோம்னு நினைக்கலாம். ஆனால் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவருக்கு நாம் பாரம் இல்லவே இல்லைங்க. அவர் நம்மை அரவணைக்கிற தேவன், தாங்குகிற தேவன், நம்மை சுமக்கிறவர், நம்மை அரவணைக்கிறவர். 4ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். ஏசாயா 46:4 வாசிக்கிறேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இது ஏதோ ஒரு நாள் இல்லைங்க. உன்னை ஏந்திக் கொண்டு நீ நடக்க முடியாத இடங்களிலே, நடக்க முடியாத சூழ்நிலையில, சிறுபிள்ளைகளை பார்க்கும்போது அங்க ஏதாவது சேர் இருந்ததுன்னா, ஏதாவது குழி இருந்ததுன்னா, தண்ணீர் தேங்கி நினைச்சுனா என்ன தூக்கிக்கங்களே என்று கேட்பாங்க. பார்த்திருக்கோம் இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் நம்மை குழியிலே விழுந்து விடாதபடிக்கு, அந்த சிரமங்களிலே, அந்த போராட்டங்களிலே நாம் சிக்கி நாம் நலிந்து போகாதபடிக்கு நம்மை சுமந்துபடி நடத்துகிறாராம். நான் உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்கிறார். இந்த உலகத்திலே நம்மால் தாங்க முடியாத, நடக்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத போராட்டங்கள் எத்தனையோ உண்டு.
நம்மால் சுமக்க முடியாத பாடுகள், பாரங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம் அருகிலேயே இருந்து நம்மை ஆதரித்து நம்மை அவர் சுமந்து கொண்டு நம்முடைய கால்கள் இடறிவிடாதபடிக்கு, அதாவது எந்த விதமான சிரமம் இல்லாதபடி உனக்கு சகாயம் செய்வதற்கு தேவன் சித்தமாயிருக்கிறார். ஆண்டவரை நாம விசுவாசிக்கணுங்க. உன் தாய் தந்தை விட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவர் இருக்கிறார். எல்லா சின்ன விஷயங்களுக்கும் கலங்கி பயந்து உட்காரக்கூடாதுங்க. வயசு அதிகமாயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. ஐயோ ரிட்டையர்ட் ஆயிட்டானே, இனி என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று மனவேதனையோடு இருக்காத. ஐயோ எனக்கு பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்துருச்சே, காலும் கையும் விழுந்து போயிடுச்சே, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலையே, நான் இப்படி எல்லாருக்கும் பாரமா இருப்பேன்னு நினைக்கவே இல்லையே என்று இன்னைக்கு எத்தனையோ பேர் வயது முதிர்ந்த காலத்துல பலவீனத்துல படுக்கையில சோர்ந்து போய் இருக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேங்க. சில நேரங்கள்ல ஆசிரமங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க சூழ்நிலைகளை பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்கள நிறைய பேரு அவங்க கால் நடக்க முடியாம இருக்கிறதால, அவயவங்கள் விழுந்து போயிருக்கிறதால, அல்லது ஆக்சிடென்ட்ல கால் எடுத்ததுனால, எங்கேயும் நடக்க முடியாத அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதுனால, வீட்டில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு உதவி செய்யாததால, வீட்டில இருந்து அவங்க வெளியேற்றப்படுகிறதால, அவங்க அந்த மாதிரி ஆசிரமங்கள்ல சேர்றாங்க. அங்க இயேசுவின் அன்பினாலே ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறதுனாலே அவங்க இதை வாழ்க்கையை நடத்துறத கவனிக்கும்போது உண்மையிலேயே அந்த கடைசி நாட்கள்ல மனிதர்கள் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படியாம இருக்காங்கன்னு, தாய் தந்தையரையே மறந்து ஒதுக்குறவங்களா இருக்காங்கங்கிறத நாம பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. எப்பவும் அப்படித்தாங்க. மனிதர்கள் தங்களால பிறருக்கு பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் நம்மளை நேசிப்பாங்களே தவிர, ஒருவேளை நாம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகும் போது, பிறருக்கு பாரமா மாறும்போது நம்மள எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், விலக மாட்டார். அவருக்கு நாம் எப்பொழுதும் பாரம் அல்ல. அவர் பரமபிதா. அவர் அன்பே உருவாயிருக்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நம்மை தாங்குகிறவராயிருக்கிறார். அவர் நம்மை எல்லா விதத்திலும் காத்து காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். அதனாலதான் இன்று ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்வது அவசியம். செபிம நாட்கள்ல நான் கூட அதிகமா ஜெபிக்கிறேன். காரணம் என்னவென்றால், வயது முதிர்ந்த நிலைக்கு வந்துட்டேன், இன்னொரு போக வேண்டியிருக்கு. ஆண்டவரே, என்னுடைய வயது முதிர்ந்த காலத்துல என்னை கைவிடாதீங்க. என்னுடைய வயது முதிர்ந்த காலத்துல என்னை விட்டுடாதீங்க. என்னுடைய வயது முதிர்ந்த நிலையில நம்முடைய துணை இன்னும் அதிகமா எனக்கு வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல போராட்டங்கள் இருக்கும்போது, கஷ்டங்கள் இருக்கும்போது, வாலிப பிராயத்தின் சோதனைகளுக்குள் விழாம இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய உதவி வேணும். வயதானதுக்கு அப்புறம் நமக்கு எந்த சோதனையும் இருக்காது. வயது முதிர்ந்த நிலைக்கு வரும்போது எந்த இச்சைகளும் எந்த சோதனைகளும் நமக்கு வராது. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் பலவீனர்களாகி விடுவோம், உதவியற்ற நிலைக்கு வந்து விடுவோம். அப்ப தேவனுடைய சகாயம் நமக்கு தேவை. முதிர் வயது வரைக்கும் உன்னை ஏந்துபவர் நானே, உன்னை தாங்குகிறவர் நானே என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவோம். அனாவசியமான சஞ்சலங்களுக்கு நம் வாழ்க்கையில இடம் தரக்கூடாது. வயது முதிர்ந்த காலத்துல பாடுகள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும். ஆனால் தேவனுடைய துணை இருப்பதினாலே புதுவித பலனை நாம் பெற்றவர்களாய் இருப்போம். வயது முதிர்ந்த நிலையில இன்னும் புஷ்டியா இருப்போம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கூட நாம் ஆசீர்வாதகரமாய் இருப்போம் என்பதை மறந்துவிடக் கூடாது. தந்தையாய், தாயாய், தாத்தாவாய், பாட்டியாய், பெரியோராய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் வருகிற விதத்திலே நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். தீமோத்தேயு என்ற வாலிபன் தன் இளம் பிராயத்திலே ஒரு அற்புதமான விசுவாசியாக இருந்தான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய தாயும் அவனுடைய பாட்டியும் ஆழமான, மிகவும் அற்புதமான விசுவாசிகளாயிருந்தார்கள். பாட்டியிலிருந்த விசுவாசம் அம்மாவுக்கு வந்தது. அம்மாவிலிருந்த விசுவாசம் தீமோத்தேயுவுக்குள் வந்தது. பவுல் என்ற அற்புதமான தேவதாசனின் ஊழியத்துல தேவனுடைய கரத்தால் இவனும் பயன்படுத்தப்பட்டான். நீங்க பாட்டியா இருந்தா உங்களை குறிச்சு நீங்க யோசிக்காதீங்க. ஆண்டவரே, எங்களை இன்னும் புஷ்டியாக வையும், எங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கூட எங்களை ஆசீர்வாதகரமாய் வையுங்க ஆண்டவரே என்று கேட்கலாம். தேவனை விசுவாசிக்கிறவர்கள்
கொடுக்கிறவர்களாயிருப்பார்களே தவிர கேட்கிறவர்களாயிருக்க மாட்டார்கள். எனவே ஆண்டவரிடத்திலே விசுவாசியுங்கள், இன்னும் அதிகமாய் அவரிடத்திலே நம்பிக்கையோடு இருங்கள். உங்களை சுமக்கிறவர், தாங்குகிறவர், ஏந்துகிறவர் அவரே. நீங்கள் இன்னும் புஷ்டியா, இன்னும் பலனோடு கூட கடைசி வரைக்கும் நமக்கு துணையாயிருக்கிற தேவன் இருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த சமயத்திலும் யாரெல்லாம் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, எங்களுடைய பால்யம், வாலிபம், மத்திய வயது, முதிர் வயது, இப்படி எல்லாவற்றையும் கடக்கும்போது பலவீனத்தினாலே, ஆதாயம் இல்லாததினாலே, ஆரோக்கிய குறைவினாலே, அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிற போது இன்னமும் எங்களை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். இன்னமும் எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் இருக்கிறார். எங்களை இன்னும் புஷ்டியுள்ளவர்கள் ஆக்கும்படியாக அவருடைய கிருபை எங்கள் மீது ஊற்றப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள கிருபையருளுங்க ராஜா. எந்த தாய், எந்த பாட்டி, எந்த தாத்தா, வயது முதிர்ந்த பெற்றோர்கள் யாரெல்லாம் இந்த சமயத்தில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் பலத்தோடு இருக்கிறோம், வாலிப பிராயத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறவர்கள், வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு துணை நிற்கும்படி, வாலிப பிராயத்தில் நுகத்தை சுமக்கும்படி, உம்மிடத்தில் விசுவாசத்தோடு தொடர்வதற்கும் உம்மையே எங்களுடைய பிதாவாக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள கிருபை அருளுங்க ராஜா. உம்முடைய ஆறுதலை எங்களுக்கு தர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்னும் வரும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை திரையில் காண்பிக்கப்படும் எண்ணிற்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள் அல்லது SMS மூலம் தெரிவியுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதோடு உங்களுடைய வயது, நலம் இவற்றையும் கூட எங்களுக்கு தெரிவியுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டவர் ஆறுதல் தருவார், ஆதரிப்பார். எனவே சோர்ந்து போய்விட வேண்டாம். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.